Hi friends, வணக்கம். நான் உங்க சாரா பேசுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் அப்படியே பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து நான் அதுல கண்டிப்பா கொடுத்துருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி என்னுடைய மெம்பர்ஷிப்பா எனக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதாவது ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க இப்போ வந்து கண்டினியூஸா இந்த வீடியோ பாருங்க. நீங்க அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா, பேக் லென்த்தும் நீங்கள் ஃப்ரண்ட் லென்த்தும் ஒரே அளவாக வச்சு நீங்கள் கட்டிங் போடுறீங்க. அப்போது யோக் பீஸ் அதாவது கிராஸ் பட்டி வச்சா அளவு வந்து கரெக்டாக வருமா, அளவு வந்து சேர்த்தா இன்னும் அதிகம் கூடும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பேக் லென்த் எவ்வளோ வைக்கிறீங்களோ கப் ஷேப்போட உயரமும் அதே அளவு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த சென்டரில் வர அளவு வந்து நமக்கு வந்து உயரத்தை வந்து எந்த ஒரு விதத்துலேயும் நமக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா நம்ம வைக்கிற சைடு அளவு, அதாவது சைடில் 3 இன்ச்சு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த 3 இன்ச்சும் ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்து 3 இன்ச்சும் ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் 4.5 வைக்க சொல்லியிருக்கேன். அந்த அளவுகளை நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வித்தியாசம் வரும். அதை விட்டு நீங்கள் சென்டரில் வைக்கிற அளவு வந்து உங்களுக்கு எப்பவுமே வித்தியாசம் வராது. ஏன்னா அது வந்து சென்டரில் வர போர்ஷன் வந்து நம்ம கப் ஷேப்புடைய லூஸுக்காகவும் ஃபிட்டிங்காகவும் அதனுடைய லென்த்தை அதிகப்படுத்துறதும் குறைக்கிறதும் நம்ம பண்ணுறோம். சைடில் வைக்கிற அந்த 3 இன்ச்சு மட்டும்தான் உங்களுக்கு வந்து லென்த் அதிகமாக காட்டும். அதனால் சென்டரில் வைக்கிற மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் பேக்குக்கு ஈவனாக வச்சாலும் அது தப்பு இல்லை. அந்த அளவு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா தான் நம்ம அளவை குறைப்போம், அந்த கப் ஷேப்போட அளவு குறைப்போம். கிராஸ் கட்டிங் அப்படின்னா எவ்வளோ லென்த் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அது கப் ஷேப்புக்கு லூஸ் தான் கொடுக்குமே ஒழிய உங்களுக்கு வந்து உயரத்தை வந்து அது அதிகப்படுத்தாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இதை சம்மந்தப்பட்ட வேறு சில ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன். அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி அது என்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது, அது எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ சொல்கிற விஷயம் எனக்கு புரியுது. நான் வந்து டைம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு வேர்ட்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவும் வந்துட்டு நான் அதில் உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணேன் அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவும் நான் வந்து உங்களுக்கு டைப் பண்ணி ரிப்ளை பண்ண முடியாது. அதனால தான் நான் டைரெக்டாக வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து கிளியர் பண்ணுறேன் ஒவ்வொரு டவுட்ஸையும். அதே மாதிரி அதையும் மீறி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் போயிட்டு ட்ரீட்டி அப்படின்னு போட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அதாவது ஷோல்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷோல்டர் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல், நெக்கு, இந்த மாதிரி என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் தெரியல, என்ன தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ட்ரினிட்டி ஸ்டுடியோ அப்படின்னு போட்டுட்டு அது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணீங்க அப்படின்னாவே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக வரும். அதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற விஷயத்தையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்குறது வந்து நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் கேட்குற இது விஷயம்தான் இது. ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சாம்பிள் வச்சு ஒரு ப்ளவுஸை வச்சோ ஒரு சுடிதாரை வச்சோ அல்லது ஒரு மேப் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா புரியும் அப்படின்னா எனக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் வந்து புரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற இதில் தான் நானும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி நான் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். ஏன்னா இன்னும் ஒரு 2-3 வீடியோஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து வேர்ட்ஸில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா டவுட்ஸுக்குமே வந்து நான் மார்க் பண்ணி மெட்டீரியல் வச்சு அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய இதை வந்து நான் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கான என்னென்ன பர்டிகுலர் போர்ஷனில் என்னென்ன ப்ராப்ளம் வருது, எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வரைக்கும் இதை பாருங்கள். நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னாவே நிறையா லிங்க்ஸ் இருக்கும். அதில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸு என்ன வேணுமோ அதை நீங்கள் பார்க்கலாம். இல்லை நார்மலாக எப்பவும் போல் சேனலில் போயிட்டு ட்ரினிட்டி ஸ்டுடியோன்னு போட்டுட்டு உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக நிறைய வீடியோஸ் கிடைக்கும். நீங்கள் ஏன்னா எல்லா டவுட்ஸுக்குமே வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு மேலேயும் புதுசாக டவுட்ஸ் வந்தாலும் நான் நீங்கள் கேட்குற மாதிரி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.